Hi, my dear students. This is Ravi from PVB. Feeling very happy to be connected with you again. Our respectable parents, warm wishes to you all. I strongly agree that you are the breadwinner of your family, especially during this deadly quarantine. But kindly take care of your ward during every online session and support us to stimulate our children's learning process at every level. Okay, let's about our topic. World War II. World War II. So before for this lesson and teach in three parts. In the last session of the lesson part 4. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லெசனை கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கோம். 3 பகுதியாக இது 4வது பகுதியாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் இஸ் நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர். நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அதாவது புதிய பன்னாட்டு ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். By 1941, by United States and Britain began to give serious consideration of need for international cooperation for achieving lasting peace among all nations. அதாவது 1941 சுதந்திரமான அனைத்து உலக நாடுகளிடையே நிரந்தரமான அமைதியை பெற தேவைப்படும் பன்னாட்டு ஒத்துழைப்பு குறித்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பிரிட்டனும் தீவிர கவனம் செலுத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதோட முக்கிய நோக்கமாக என்ன இருக்குது அப்படின்னா பன்னாட்டு பொருளாதார நிதி மற்றும் அதன் நிலைத்த தன்மையை பற்றி முக்கிய நோக்கமாக பேஸ் பண்ணுறாங்க. All this world need international organization with members of the various nations across to the world working to their common objectives. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பொது நோக்கங்களுக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்களும் இணைந்து செயல்படும் பன்னாட்டு அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறது நினச்சாங்க. This is ultimately result in establishment of United Nations and World Bank and the International Monetary Fund. There are many associated organizations with the deal with the basic issues of importance for all societies of countries. இதன் விளைவாக நமக்கு என்ன வருதுன்னா பெரிய வரம் மாதிரி கிடைக்கிது. என்னென்னா முயற்சி நிதியாக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு போன்றவையும் அனைத்து நாடுகள் மற்றும் சமூகங்கள் ஆகியவற்றின் முக்கிய அடிப்படை அம்சங்கள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள அவற்றின் துணை அமைப்புகளும் நிறுவப்படுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் World War I, international agencies had been established after World War I, but the League of Nations unfortunately proved to be the ineffectual. முதல் உலகப் போருக்கு பின்னர் பன்னாட்டு முகப்பில் நிறுவப்பட்டன. ஆனால் சிலது பன்னாட்டு சங்கங்கள் வலிமையாக செயல்பட இயலவில்லை. ஆனால் சுவிட்சர்லாந்தில் the International Labour Office ILO located in Geneva in Switzerland, however still active, then continues on work on issues relating labor of employment. மற்ற உலக நாடுகள்லாம் ஒரு ஆச்சரியப்படும் விதமாக சுவிட்சர்லாந்தில் அதாவது ஜெனீவாவில் இந்த தொழிலாளர் அமைப்பு மட்டும் ரொம்ப சீரிய முறையில் இயங்கிட்டு இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த வேலைகளை பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ். த யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை. The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued the joint declaration known as the Untitled Chapter. இந்த ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்படுவதற்கான முன்முயற்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பிரிட்டனும் 1941 அட்லாண்டிக் சாசனத்தின் வழியாக வெளியிடப்படுது. The instated in after destruction of Nazi tyranny there would be fish all countries so that all people could live their lives and freedom from the fear and want. இதோட முக்கிய நோக்கமாக என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது லாஜிக்கலினோட கொடுங்கொன்மை ஒழிக்கப்பட்டு பின்னர் அனைத்து நாடுகளும் அமைதி நிலவும் என்றும் அதனால் மக்கள் தங்கள் வாழ்வை அச்சம் இல்லாமல் நிறைவேறாத தேவையில்லான எதுவுமின்றி சுதந்திரமாக வாழலாம் என உரைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. இதுக்கு மேலே ஒரு போரோ மற்ற ஒரு பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக அவங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி வாழக்கூடிய ஒரு தகுதியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. This declaration of United Nations was accepted by the 26 countries which were fighting against the Axis powers, Germany, Italy and Japan, and New Year's Day அப்படிங்கிறாங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் புரோட்டோகால் 1942 புத்தாண்டு தினத்தன்று அச்சு நாடுகளுக்கு எதிராக அதாவது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற சில போர் செய்து வந்து 20 நாடுகளுக்கு சில நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் The Charter of United Nations was signed in June 26 and 1945 by 51 nations. அதாவது பார்த்தீங்கன்னா 1945 ஜூன்
6ஆம் நாள் வந்து 51 நாடுகள், கிட்டத்தட்ட 51 கண்ட்ரிஸு, 51 நாடுகள் கையெழுத்திடுறாங்க, சைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நமக்கு சுதந்திரம் வாங்கலை. இந்தியா விச் வாஸ் நாட் அண்ட் த இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி தென் ஆல்சோ வாஸ் சைனட் இன் த சேரட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனால் நம்ம சைன் பண்ண முடியல. ஏன்னா அப்படின்னா நம்ம 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்ம காட்டிய ஃப்ரீடம். அதாவது பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்குது. அப்போ தான் நம்ம தனி நாடு அவங்கிற நமக்கு ஒரு அங்கீகாரம் வந்ததுனால இந்த அமைப்பானது 1945, அதாவது 1945 தொடங்கப்பட்டதுனால அப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியல, சைன் பண்ண முடியல. இதுக்கு ஒரு தனி உறுப்பினர் நாடாக ஆக முடியல அப்படின்னா. நவ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. சொல்லுது தற்போது ஐக்கிய நாடுகள் 193 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நாடும் சிறிதோ பெரியதோ ஐக்கிய நாடு சபையில் சமமான வாக்குகளை பெற்றுள்ளன அப்படிங்கிறாங்க. ஜென்ரலி General Assembly and Security Council. Next topic is General Assembly and Security Council. The United Nations and UN headquarters functions almost like any New York government and through the principal organs of the similar to legislative, executive, judicial wings of states. So ஐக்கிய நாடுகள் சபை ஏறத்தாழ ஏனைய அரசுகளைப் போலவே அரசுக்குரிய சில சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நீதித்துறை போன்றவற்றை நிகரான அமைப்புகளோடு செயல்படுது. பொதுச்சபை என்னும் அமைப்பில் ஒவ்வொரு நாடும் பிரதித்துவப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் அமைப்பில் நாடுகள் நலன் சார்ந்த அம்சங்கள் சொல்கிறாங்க. ஈச் எவ்ரி இயர் Assembly is the body which each member states are respected. Then meets 1 year in issues of interest and points of conflict discussed in Assembly. The Security Councils are 15 members. 5 countries, the United States, Britain, France, Russia and China as a permanent members. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்க போகிறப்ப தான் இப்போ நாடுகள் நலன் சார்ந்த அம்சம் கொடுது. பாதுகாப்பு சபையானது 15 உறுப்பினர்களை கொண்டது, 15 மெம்பர்ஸ் கொண்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்களாக பர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஏனைய 10 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில், அதாவது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கேட்டகரியில், ஸோ சுழற்சி முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் சபைகளுமே ஒரு சட்டமன்றத்தை போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தி செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் 15 members. These two bodies of function like legislators. Each of the permanent members has the right to veto அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறது. இந்த பர்மனெண்ட் உறுப்பினர், நிரந்தர உறுப்பினர்களுக்கு வீட்டோ அப்படிங்கிற ஒரு பவர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப அதை தடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. The right to has often to be used black major decisions, especially of superpowers than US and Russia, major issues of conflicts of the discussed in Security Council. முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப தடுக்கிறதுக்கும் அதை மறுபடியும் எகெயின் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான பவர்ஸ், அது சூப்பர் பவர் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மேஜர் கண்ட்ரிஸுக்கு, பர்மனெண்ட் கண்ட்ரிஸுக்கு கொடுக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஐநாவோட நிர்வாக அமைப்பு. The executive wing of the United Nations is the UN Secretariat. It is headed by the Secretary General, who is elected by the General Assembly on the recommendation of the Security Council அப்படிங்கிறாங்க. அது ஐக்கிய நாடுகள் சபையினோட செயல்பாட்டு அங்கமாக திகழ்வது செயலகம் அப்படிம்பாங்க. இதன் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது பொது சபையின் பாதுகாப்பு சபையில் படி பரிந்துரையின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது ரெக்கமெண்டேஷன் ஃபார் த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறாங்க. த Secretary General along with the cabinet and other official runs United Nations. பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது தனது கேபினெட் உறுப்பினர்களும் ஏனைய அதிகாரிகள் ஆகியோர் துணையோடு இந்த ஐக்கிய நாடுகள் சபையை நடத்துகிறார் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த பன்னாட்டு நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐக்கிய நாடுகள் சபையோட நீதி நிர்வாகத்தை ஃபுல்லாக கவனிக்கிறது. அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹாலந்தில் இந்த ஹேக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. இந்த ஹாலந்தில் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ட் பை தி ஹேக் இன் ஹாலண்ட் அப்படிங்கிறாங்க. இஸ் த ஜுடிஷியல் விங் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது முக்கியமான சமுதாய நீதி பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கமாக இது வந்து செயல்படுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா the Economic and Social Council of the 15th organ of the United Nations. 5 அங்கங்களோட முக்கிய அங்கமாக இது செயல்பட்டு இருக்கு. இதோட பொறுப்பு என்ன அப்படின்னா the coordinating the economic
social work and United Nations, then regional economic commissions functioning and regional development across the various regions of the world. Asia, Pacific and West Asia, Europe, Africa and Latin America are organ of ECOSOC அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆசியா, பசிபிக்கு, மேற்கு ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல வட்டார பொருளாதார ஆணையங்களுக்காக செயல்படுது. அவர்களோட பொருளாதார மற்றும் சமூக மன்றத்தின் துணை அமைப்புகளாகவும் இருக்குது. இது வெற்றிகரமாக செயல்படக்கூடிய பொருளாதார வல்லுநர்களாக குன்னார் மிர்தால் போன்றவரோட தலைமை ஏற்று இதை வந்து சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் யுஎன்ஓ. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் யுஎன். ஸோ ஐநாவோட துணை அமைப்புகளில் உலகில் மிக அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகளாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன் இன் டீல் வித் ஏரியாஸ் அட் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இன் தி வேர்ல்ட் லார்ஜ் ஃபுட் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். ஸோ ஐநாவோட துணை அமைப்புகளில் உலகம் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகளாக உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு ஆகிய களங்களில் செயல்படுது. ஸோ அவ பேஸ் பண்ணி சில இதர அமைப்புகளும் உருவாக்கப்படுது யுஎன்ஓவில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO. சொல்ல ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அடுத்து வந்துன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய WHO, உலக சுகாதார நிறுவனம். இப்போ இந்த காலகட்டங்களில், இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் மிக துரிதமாக உலக நாடுகள் முழுக்கும் அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கான பொறுப்புகளை சீரிய முறையில் எடுத்துக்கிட்டு செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ WHO. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா UN எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்பதாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் ஆல்சோ special organization funded and volunteer in member of countries. The two best known among the were UNICEF, United Nations Children Fund. இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. முதலாவதாக ஐநாவோட குழந்தைகள் நிதி நிறுவனம் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யூனிசெஃப்னு சொல்லக்கூடியது. இது உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் ஏனைய நலன்களையும் முன்னெடுத்து பணி செய்கிறது. ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் உள்ள குழந்தைகளோட ஹெல்த்தை பார்க்கறதுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா UNDP அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளான். இது வளர்ச்சி திட்டங்கள் சொல்லுது. உலக நாடுகள் முழுக்க என்ன சொல்கிறது, வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கிய வளர்ச்சி திட்டமாக இந்த பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா யுஎனோட அடுத்த அங்கங்களாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுஎன் அப்படிங்கிறது. ஐநாவோட செயல்பாடுகள். Over the deciders, United Nations has expanded in activities in response for changing problem facing the world. Thus, in the 1960s, at the colonization was an important issue. ஸோ கடந்த பல 10 ஆண்டுகளில் உலகம் எதிர்கொண்டு மாறி வரும் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஐக்கிய நாடுகள் சபை தனது செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்திருக்கு. இதே மாதிரி 1960களில் காலனியாதிக்கம் நீக்கம் முக்கிய பிரச்சனையாகுங்கிறாங்க. ஸோ காலனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமையாக ஒரு குறிப்பிட்ட மக்களை அடைச்சி வச்சு பணி செய்கிறது காலனிஸ் சொல்லுவாங்க. அதை வந்து முற்றிலுமாக நீக்கிறதுக்கான முழு முயற்சியை வந்து ஐநா எடுத்திருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ், இந்த ப்ராப்ளம், the refugees, the climate changes, gender equality are all now within the ambit of activities of United Nations அப்படிங்கிறாங்க. ஸோ மனித உரிமைகள், அகதிகள் பிரச்சனை, பருவகால மாற்றம், பாலின சமத்துவம் ஆகிய தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாட்டு வளையத்தினுள் உள்ளன அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடிய யுஎன்ஓவில் கண்ட்ரோலில் இருக்குது. மிக சிறப்பாக கட்டாயம் குறிப்பிட வேண்டியது ஐநாவின் அமைதிப்படை உலகம் முழுவதும் மோதல்கள் அரங்கேறிய பல்வேறு பகுதிகள் அடிப்படை பணி செய்துள்ளது. ரொம்ப முக்கியமானது அப்படின்னா the special mention must be made of the UN peacekeeping. So peacekeeping forces of the attacked in many areas of conflict all over the world. The Indian Army has been important part of the peacekeeping force and has deployed in many parts of the world. ஸோ அதோட முக்கியத்துவமாக இல்லை. இந்திய இராணுவம் உலக பல்வேறு பகுதியில் பணியமர்த்தப்பட்டுள்ளது. ஸோ உலக நாடுகள் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக இந்திய இராணுவத்தை வந்து முழுசுமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, உலகின் பல்வேறு பகுதியில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் with the peoples of United Nations had determined the safe succeeding generations. ஐக்கிய நாடுகள் சபையின் மக்களாகி நாங்கள் எதிர்கால சந்ததியினர் போரின் துயரத்திலிருந்து காப்போம் என உறுதி வருகிறோம். ஃபஸ்ட் இதோட ஐக்கிய நாடுகள் உறுப்பினர் சேரவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் இருக்காங்க. From source of war which twice over the lifetime has brought untold sorrow than mankind and faith and fundamental human rights, the dignity, worth of human person, equal rights of man, the woman of nations of large, small, then from the preamble of United Nations அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது
உலக நாடுகள் வந்து ஐநாவில் இணையும் போது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரகடனம் அப்படிங்கிறது பார்த்தா, ஸோ ஐக்கிய நாடு சபையின் மக்களாகி நாங்கள் எதிர்கால சந்ததியினரை போரின் துயரத்திலிருந்து காப்போம் என உறுதி கூறுகிறோம். அது நம்முடைய வாழ்நாளில் இருமுறை மனித குலத்திற்கு சொல்ல முடியாத துயரங்களை கொண்டு வந்துள்ளது. மேலும் அடிப்படை மனித உரிமைகள், மனித பண்புகளை பெற்றுள்ள தனி மனிதர்களின் கண்ணியம், மதிப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும், சிறிய நாட்டிற்கும் பெரிய நாட்டிற்கும் உள்ள சமூரிமை, இவற்றின் மீதான நம்பிக்கை மீண்டும் உறுதி செய்வோம் என ஐக்கிய சபையினோட முக்கியமான தீர்மானங்களாக இதை வந்து ஃபாலோ பண்ணப்படுது. சொல்லுங்கள். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்டன் வுட்ஸ், the World Bank and the International Monetary Fund referred to as the Bretton Woods twins were both established in 1945 after the Bretton Woods Conference in 1944. The Bretton Woods இரட்டையர்கள் என குறிக்கப்படும் உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு ஆகிய இரண்டும் 1944 அதாவது 1944 நடைபெற்ற பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டுக்கு பின் 1945 1945 நிறுவப்பட்டது. இவ்விரு நிறுவனங்களும் அமெரிக்காவினோட வாஷிங்டனில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, and then located in Washington, in DC, in the United States, we have the same memberships in a country cannot be member of the bank without being a member of the fund. ஸோ இந்த இரண்டு சம எண்ணிக்கையிலான உறுப்பினர் கொண்டது. ஏன்னா ஒரு நாடு பன்னாட்டு நிதி அமைப்பில் உறுப்பினராகாமல் உலக வங்கியில் உறுப்பினராக முடியாது. இந்த பன்னாட்டு வங்கியில் வந்து உறுப்பினராக இருக்குது. பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் உருவாக்கப்பட்ட இந்த நிதி நிறுவனத்தில் உறுப்பினராக இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, மெம்பராக இல்லாமல் நம்ம வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. உலக வங்கியின் இரு முக்கிய அங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, the two main organs of World Bank are the International Bank Reconstruction and Development IBRD, the International Development Agency IDA. இந்த ரெண்டு IBRDயும் IDA வந்து உலக வங்கியினோட இரு முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுது. Together they are often referred to as the World Bank. The main responsibility of the IBRD initial years was fund reconstruction of activity under the Marshall Plan in European countries devastated by the war. ஸோ ஐரோப்பிய நாடுகள் போரில் சிதைந்து போய் நிறைய செலவுன்னு சொல்லிட்டு நிதி நெருக்கில் கஷ்டப்படுறப்போ அதற்கான கடன் உதவி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ ஐபிஆர்டியின் பணியின் போது சில சிறுகுழந்த ஐரோப்பிய நாடுகளின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ளும் மார்ஷல் திட்டத்திற்கு நிதி வழங்குவதாக அமைந்தது. பின்னர் இதன் செயல்பாடுகள் ஏழை நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தியது. பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் வழங்குவதும் மேலும் பன்னாட்டு வளர்ச்சியை விரிவடை செய்வதும் இதோட முக்கிய பணியாக இருந்துகிட்டு இருக்குங்க. த அஜெண்டா லேட்டர் எக்ஸ்பெண்டட் தென் ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் poorer countries. The bank leads many various countries developed projects. The further of area interest probably elevation, especially in rural and development countries. Then International Development of Agency IDA so lent money to the governments for development activities. அரசோட செயல்பாடுகளில் குறைந்த வட்டிக்கு 50 ஆண்டு கால கடன்கள் வழங்கப்பட்டது. மின்கடன் சொல்லக்கூடிய சாஃப்ட் லோன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அப்படின்னு சொல்லிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு தேவைப்படும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. The International Development Agency IDA lends money the governments of development activities. These are soft loans are given at a very low rates and interest and a period of 50 years. Then International Finance Corporation IFC mainly functions of private enterprises developing countries. ஸோ ஏன்னா மற்றொரு அமைப்புகளான வளரும் நாடுகளுக்கு தனியார் நிறுவனங்களுடன் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ in recent years, bank is actively promoting achievements of millennium development of goals and improving living standards, removing illiteracy, empowering women and improvement material and child health, improving and environmental eradicating of AIDS. ஸோ இதில் வந்து முக்கிய நிதி அமைப்புகளாக இப்போ நம்ம வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அண்மை காலங்களில் இவ்வாண்டு 1000 ஆண்டு வளர்ச்சிகள் இலக்குகள் அடையும் சாதனைகளாக ஊக்குவிப்பதற்காக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், கல்லாமையை இல்லாமையாக்குவது, பெண்களுக்கு வலிமை உள்ளதாக்குது, தாய் செயல் நல மேம்பாடு, சூழியல் மேம்பாடு, எய்ட்ஸ் ஒழிப்பு போன்றவற்றை என்ன பண்ணுறாங்க மெயின் தாட்டாக கொண்டு இதுக்கான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காது இந்த யூஎனோட வேர்ல்டு பேங்க்கு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதி அமைப்புங்கிறாங்க. த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் பிரைமர்லி தென் பிரெயின் சைல்டு ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் கீன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் ஜான் மோனட் அப்படிங்கிற கெய்ன்ஸ் அப்படிங்கிற 2 பேர்த்து ஃபெமிலியரான பொருளாதார மேதைகளோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க அறிவில் உதித்த குழந்தையாக இதை பார்க்கப்படுது.
It was formally organized in 1945 with 29 members countries. ஸோ இப்போ 1945 29 உறுப்பு நாடுகளை கொண்டு முறையாக தொடங்கப்பட்டது. Now as a 189 countries. இப்போது காலகட்டங்களாக 189 கண்ட்ரிஸ் இதுக்குள்ள உறுப்பினர்களாக இருக்காங்க. இட்ஸ் அ பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் இன் என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. The main agenda in promote international monetary cooperations, expansions, international trade and exchange of stability. The fund lends money from the receives countries and facing balance of payments of problems. And because of are unable to pay their imports. ஸோ இதன் அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்கும் உள்ள நிதி மற்றும் வளர்ச்சி நிலைத்த தன்மை உறுதிப்படுத்தல். இதனுடைய முக்கிய நிகழ்ச்சி நிரல் பன்னாட்டில் உள்ள நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பன்னாட்டு வணிகத்தை நாணய செலவாணி உறுதியாக வைத்திருந்தல் ஆகியவை பின் பணம் செலுத்துவதில் சமநிலை பிரச்சனையை தீர்த்து வைக்குதல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்நாடுகள் தங்கள் இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்த முடிவதில்லை அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஈக்குவல் குவாலிட்டி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா because of they are unable to pay the importance of them. It however imposes stringent conditions of borrowing nations to tighten their budgets, practice official prudence of reduce these expenses. கடன் வாங்கும் நாடுகள் அமைப்பு வரவு செலவு திட்டங்களை சுருக்குதல், செலவுகளை சுருக்குதல் போன்ற கடுமையான நிபந்தனை கொண்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் சொல்கிறது வளரும் நாடுகளுக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் மக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நன்மைகளை சுருக்கிட்டு தான் இந்த விஷயங்கள் நம்ம கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி அமாங் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் த மேபி டு கட் டவுன் த வேரியஸ் ப்ரோக்ராம் இன் ப்ரொவைடட் சப்சிடி த பீப்புள். அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பார்த்தீங்கன்னா குறைத்தால் மட்டுமே இதில் சில விஷயங்கள் நம்ம பெற முடியும். இந்த பன்னாட்டு நிதியமைப்போட நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப த ஆப்ஜெக்ட் ஆஃப் IMSR அப்படின்னா to foster global monetary cooperation, secure financial stability, facilitate international trade, promote high employment of sustainable development growth and reduce poverty and the worldங்கிறாங்க. உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதிநிலையை உறுதியானது வைத்திருக்குதல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதியில் ஏற்படுத்தி கொடுப்பது, வேலைவாய்ப்பினை பெருக்குவது, நீடித்த பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவது, உலகம் முழுவதும் வறுமையை ஒழிப்பதுங்கிறத பன்னாட்டு நிதியமைப்போட ஒரு மெயின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் post-war welfare states in Europe. post-war welfare states in Europe, அதாவது போருக்கு பின் ஐரோப்பில் மக்கள் நல அரசுகள். ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட மக்கள் நல அரசுகளை பற்றின பார்க்க போகிறோம். அதாவது மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பார்த்து செய்யக்கூடிய அரசுகளாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க போகிறோம். post-war welfare states in Europe. The term welfare states refers the concept of the government responsible for the social and economic welfare of the people, thus expanding the role states in beyond providing and defines of maintaining a law and order. மக்கள் நல அரசு எனும் சொற்றொடங்கிறதே அரசாங்கம் மக்களின் சமூக பொருளாதார நலன்களுக்காக பொறுப்பு என்ற கோட்பாட்டை குறிப்பதாகும். இவ்வாறு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பதோடு இல்லாமல் அரசாங்கத்தோட பொறுப்பை மேலும் விரிவுபடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. The states now intervenes many ways of protect the welfare of the people, in instance through the laws which protect workers in the workplace of prescribing numbers of the working hours. ஸோ இது என்னென்ன பண்ணியிருக்காங்க சார் ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கட்டாயமாக நிறைய நேரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியாத மணிக்கு நேரங்கள், அது முடிந்த வரை நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். ரெஸ்ட்டுங்கிறது இருக்காது, லீவுங்கிறது இருக்காது, அவங்களுக்கு சலுகைங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ ஆஃப்டர் இந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் மட்டும் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒரு 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ்னால் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒர்க் ஸ்டைலு. அதுக்கு மேலே வேலை செஞ்சோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர் டைம் ஆன சேலரி அமௌண்ட்டு, ஹாஸ்பிட்டல் வசதிகள் குவார்ட்டர்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு கொடுத்துச்சு. ஸோ லேபர்ஸுக்கான கன்வீனியன்ஸுகள் நிறையா வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Minimum wages, safe working conditions and so on. Throughout the Europe after the World War, the governments of people that did not want to return to economic hardships and unemployment is an experiment of the World War I. மக்களின் நலனை பாதுகாப்பிற்கும் பல வழியில் தலையீடு செய்கிறது. எடுத்துக்காட்டாக சட்டங்களின் மூலம் தொழிலாளருக்கு பணியிடங்களில் எத்தனை மணி நேர வேலை, குறைந்தபட்ச ஊதியம், பாதுகாப்பான பணிச்சூழல் ஆகியவற்றை வேறு பலவற்றை உறுதிப்படுத்துகிறது. இந்த கவர்மெண்ட்டு ஐரோப்பா முழுவதும் போருக்கு பின்னர் அரசுகளும் மக்களும் முதல் உலகப் போருக்கு பின்னர் தாங்கள் அனுபவித்த பொருளாதார நன்மைகளை வேலையில்லாத திண்டாட்டத்தையும்
மீண்டும் சந்திக்க தயாராக இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆஃப்டர் வேர்ல்டு வாரில் ஒரு நாடு உலக நாடுகளே சம்பித்து போயிடுச்சு. மறுபடியும் ஒரு பசி பட்டினி வேலையின்மையெல்லாம் வந்து பார்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆல் த கண்ட்ரிஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் ஆர் நவ் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் த சிட்டிசன் ஆர் ப்ரொவைடர் ஃப்ரீ ஹெல்த். Citizens are provided free health and social service. However, presently welfare states and experiencing great stress of the population immigrations. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை உரிமைப்படுத்துவதோடு அதுக்கு மேலே மக்கள் நலனுக்காக விரிவான சமூக நலத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டுச்சு. மக்களாட்சி முறை இல்லாத நாடுகளில் எடுத்துக்காட்டாக நாசிச ஜெர்மனி கம்யூனிஸ்ட் நாடுகள் விரிவான மக்கள் சேவைகளை மேற்கொள்ளப்பட்டாலும் மக்கள் நல அரசியல் எனும் சொற்றொடர் அப்படிங்கிறது விரிவாக்கம் இல்லை. குறிப்பாக மேற்கு ஐரோப்பில் உள்ள அனைத்து நாடுகளுமே தற்போது மக்கள் நல அரசுகளாக இருக்குது. அந்நாடுகளில் மக்களுக்கு இலவச மருத்துவம் சேவைகள் அளிக்கப்படுகின்றன. இருப்பினும் முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பாலும் குடியேற்றங்கள் போன்றவற்றில் மக்கள் நல அரசுகள் தற்போது பெரும் அழுத்தத்தில் இருந்தது. ஸோ ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன்ஸ் தென் ஓல்டு ஹோம்ஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அழுத்தத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா in 1942 in report commonly known as the பேவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பேவரேஜ் ரிப்போர்ட் என்று அழைக்கப்படும் அறிக்கையை வெளியிட்டாங்க. இஸ் பப்ளிஷ்டு இன் த யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து. ஸோ விச் ப்ரொபோஸ்டு சீரியஸ் measures which the government should adopt to provide citizens which adequate in income, health and care and education, housing and employment, overcome poverty and disease and were the major impediments of the general welfare. 1942 பிரிட்டன் பொதுவாக பேபரிச் அறிக்கை அப்படிங்கிறது அழைக்கப்பட்டது. அறிக்கையில் பொது நலனுக்காக பெருந்தடைகளாக உள்ளது வறுமை, நோய் ஆகியவற்றை வெற்றி கொள்ள பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது, உடல்நல பாதுகாப்பு, கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் திட்டங்கள் தொகுப்பாகப்பட்டுள்ளன. பேவரேஜ் ரிப்போர்ட்டில் வந்து மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த வார் த லேபர் பார்ட்டி வாஸ் vote in power in Britain. It promised in undertake the steps took after the peoples from the cradle and grave legislation was the Yankage provided comprehensive from free coverage citizen through the national health services. Monetary benefits like old age pensions, unemployment benefits, child care services, family welfare services, there also addiction universal and free school education of all children. ஸோ ஒன்று சொல்கிறது போர் புண்ண பிரிட்டானில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைச்சு தொட்டியிலிருந்து கல்லறை வரை ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஃப்ரம் த கிரீடல் டு தி கிரேவ். ஃப்ரம் த கிரீடல் டு தி கிரேவ் அப்படிங்கிறாங்க. தொட்டிலிருந்து அதாவது ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து இறக்குற வரைக்கும் அனைத்து செலவுகளையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மக்களை கவனித்துக்கொள்ளும் திட்டங்களை மேற்கொண்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நல சேவைகள் மூலமாக இலவச மருத்துவ வசதி, முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்குதல், வேலையற்றோருக்கு உதவித்தொகை வழங்குதல், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நல சேவை, குடும்ப நல சேவை, பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கான இலவச பள்ளிக்கல்வி அப்படிங்கிற விஷயத்தை கவர்மெண்ட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பண்ணி நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு ஏற்று செல்றதுக்கு முக்கிய பகுதிகளாக இருந்துச்சு. இதில் முக்கியமான திட்டங்களில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா பென்ஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடியது, பென்ஷன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திட்டங்களில் பல முதியோர் ஓய்வூதியம், வேலையற்றோர்களுக்கான உதவித்தொகை ஆகியவற்றை பொறுத்தளவில் பண பரிமாற்றத்தின் மூலமாக ஏனைய நலங்கள் இலவச சேவைகள் மூலமாகவும் மக்களை சென்றடையுதுன்னு. இவற்றிற்கு மேலாக மேலை நாடுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக முற்போக்கு விரிவாந்த மூலம் அதிகமாக வருமானம் ஈட்டுவோர் மீது அதிக வரியும் செலுத்தப்பட்டுச்சு. கடைசியில் பார்த்தா the benefits of can either achieved through the cash transfers the like old age pensions and employment compensation through the free services. In addition, these countries also try minimize economic disparities, those progressive taxation by the taxing higher income groups of relativity. ஸோ இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை உயற்றுறதுனால ஸோ அந்த காலகட்டங்களில் அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்கள் மீது அதிகமான வரி வந்து என்ன பண்ணுது கவர்மெண்ட் வந்து போட்டு அதில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதோட இந்த செகண்ட் வேர்ல்டு வார் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மறுபடியும் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீகால் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூஎன் ஆர்டர்ஸ் நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர்னு சொல்லக்கூடிய புதிய பன்னாட்டு அமைப்பு உருவாக்குறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா யுஎன்ஓ அதாவது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டுச்சு. ஜெனரல் அசம்பிளி செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அமைப்பு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக அமைப்பு. அடுத்து பார்த்தோம்
யூஎன்ஓவோட அனதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஎன்ஓவோட செயல்பாடுகள், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து உலக வங்கி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFன்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்து போஸ்ட் வார் வெல்ஃபேர் விஷயம், அதாவது ஐரோப்பிய நாடுகளோட போருக்கு முன்னே அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த பாடப்பகுதி முடியுது. இந்த பாடத்துக்கு பகுதிக்கான கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ அதை வந்து கிளாஸ் ஒர்க்கில் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ், தவிர்க்க முடியாதது பப்ளிக்கில். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிகிட்டு வர்ற விஷயங்கள் தான். ஸோ இயர்ஸு, நேம்ஸு, பர்டிகுலராக இந்த யூஎனோட சொல்லுது இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அன்லைன் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க. டச் விட்டுறாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.